கடைசியா ரகுபரன் சித்தப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அந்த தாத்தா இறந்துட்டாரு. சூர்யா சொல்றாரு, அனாதையா செத்து போன இந்த பெரியவரு பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அவங்க அம்மா வீட்டுக்குள்ள இந்த குழந்தையால வந்த பிரச்சனைகள் எல்லாமே என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிமிஷம் அழகிய என்னோட குழந்தையா நான் ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். பெரிய ஒரு ஆத்மாவும் சாந்தி அடையறதுக்கு அவருக்கு தேவையான காரியம்லாம் பண்ணினேன். அப்ப எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. சார், நான் லேப்ல இருந்து பேசுறேன். நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருந்தீங்கல்ல, அதோட ரிசல்ட் வந்துருச்சு சார். உங்க ஃபேமிலியில இருக்க விஜய் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்த வீட்டுல சொன்னா வீட்டுல இருக்கவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் இப்பதான் கல்யாணமே நடந்திருக்கு. அதனால இப்போதைக்கு வீட்டுக்கு தெரியாம இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அழகி இந்த வீட்டு குழந்தையா நல்லா வளரணும்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன். என்னோட முழு கோபமும் ரகுபரன் சித்தப்பா மேலதான் இருந்துச்சு. அப்ப சித்தப்பா நினைச்சிருந்தா அப்பவே இந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்கலாம். அவ்வளவுல இந்த பிரச்சனையை வளர விட்டதுனால எனக்கு அவர் மேல ரொம்ப கோபம் அதிகமா இருந்துச்சு. இந்த டயத்துல அனாமிகாவுக்கும் அஜய்க்கும் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இப்ப சொல்ல வேண்டான்னு முடிவு எடுத்திருந்தேன். நான் ரகுபரன் சித்தப்பாவை பத்தி விசாரிச்சேன். அப்ப அவரு வேலை செய்ய போன இடத்துல அந்த வேலைக்கு போகலன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல ரகுபரன் சித்தப்பா தங்கி இருக்கதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சித்தப்பா கதவை திறங்கன்னு நான் தட்டினேன். டோரை தட்டி தட்டி பார்த்தேன். சித்தப்பா திறக்கல. அதனால ஹோட்டல் சர்வர் கிட்ட கீ கேட்டேன். அவரு கொடுத்தாரு. ரூமை திறந்தேன். சித்தப்பா தூக்கு மாட்டிக்க போனாங்க. சித்தப்பாவை காப்பாத்தினேன். ரகுபரன் சித்தப்பா சொன்னாரு, அந்த குழந்தைய என்னோட பேர குழந்தையா என்னால ஏத்துக்கவே முடியல. சூர்யா, இது விஜய்க்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனுக்கும் இது சுத்தமா தெரியல. இந்த விஷயம் என்ன தினசரி கொல்லுது சூர்யா. அதனாலதான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்ச நான் செத்துடலான்னு முடிவு பண்ணேன். அசிங்கம்லாம் என்னோட போகட்டும்னு நான் நினைச்சேன். ஆனா சூர்யா, இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு சூர்யா. சூர்யா சொல்றாரு ரகுபரன் கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா, எப்படியாவது இந்த விஷயத்த சரி பண்ணுவோம். இந்த விஷயத்த சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ரகுபரனையே எல்லாரும் பாக்குறாங்க. இந்த விஷயத்த எல்லாம் கேட்ட காயத்ரி ரகுபரனை அடிக்கிறாங்க. விஜய் சொல்றாரு, ஏமா அப்பாவை அடிக்கிற? ராஜலட்சுமி சொல்றாங்க, சூர்யா என்ன மன்னிச்சிருப்பா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டேன்பா. எல்லாரும் சூர்யா கிட்ட சாரின்னு கேக்குறாங்க வருத்தப்பட்டு. சூர்யா எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, மல்லிகாவை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு சோசியல் மீடியால ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் சேர்த்தேன். அவங்க எல்லாரும் தேடினாங்க. அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தவங்க புத்தி சரியில்லாத ஒரு லேடி ஒரு குழந்தைய காப்பாத்த போய் அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கதா சொன்னாங்க. அவர் சொன்னது எல்லாமே ஒத்து போனதுனால அழகியோட அம்மாவா இருக்கலான்னு இங்க தேடி வந்தேன். அப்பதான் கனகத்தை தேடி வந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கனகம் ஊருக்கு போயிருக்கதா சொன்னாங்க. கனகத்துக்கிட்ட போன்ல பேசி அவங்க கிட்ட எல்லா உண்மைகளும் சொன்னேன். அவங்க பதறி போயிட்டாங்க. நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் பேசுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் கனகமே வந்திருக்காங்க. கனகம் சொல்றாங்க, நான் வெளியூர் போயிருக்கேன்னு சொன்னது உண்மைதான். எதுக்குன்னா மல்லிகாவோட உடலை அடக்கம் பண்றதுக்காண்டி அங்க போயிருந்தேன். ஒரு விபத்துல மல்லிகா என் குழந்தைய காப்பாத்திட்டு அவ இறந்துட்டா. அவளுக்கு மனநிலை சரியில்லை. அப்படியும் என் குழந்தைக்கு அவ்வளவு உதவி பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் சூர்யாவை பத்தி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரவுடி தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாரு. அப்ப சூர்யா விரட்டி பிடிக்கிறாரு அந்த ரவுடிய. ரவுடி கிட்ட சூர்யா கேக்குறாரு, இப்படி குழப்பம் பண்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு திமிரு யாரு கொடுத்தது? யாரா உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? சொல்லுடா. சார், அது வந்து சூர்யா அந்த ரவுடிய அடிக்கிறாரு. சொல்லுடான்னு திருப்பி கேக்குறாரு. கோடீஸ்வரி சொல்றாங்க, இப்படி கேட்டா மாப்பிள்ள இவன் சொல்லவே மாட்டான், நான் அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிடுவான்னு கோடீஸ்வரி ஒரு 4 போடு போடுறாங்க. அந்த ரவுடி சொல்றாரு, ஒருத்தவங்க வந்து கனகாவை இப்படி நடிக்க சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. சூர்யா கேக்குறாரு, அதை தாண்டா நானும் கேக்குறேன், இப்படி பண்ண சொன்னது யாரு? இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்க, இதே இடத்துல கொன்னு போட்டுருவேண்டா. இல்ல போறியா இல்லையாடா? சார், அது உங்க வீட்டை சேர்ந்தவங்க தான் சார், அது அனாமிகா தான். எல்லாரும் கோவத்தோட அனாமிகாவை பாக்குறாங்க.
அனாமிகா சொல்றாங்க, இப்பதான் எனக்கு புரியுது. விஜய் பண்ண தப்ப மறைக்கிறதுக்காண்டி எல்லாரும் சேர்ந்து என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? என்ன நடந்தாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் ரெடி. ஆத்தா சொல்றாங்க, அனாமிகா நீ பேசாம இருமா. சூர்யா, ஏற்கனவே அழகியோட விஷயம் போலீஸுக்கு தெரிய வேண்டாம் தான் நம்ம நினைச்சோம். இப்ப இந்த பிரச்சனைக்காண்டி போலீஸ் கிட்ட போனோம்னா அழகியோட விஷயம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட பேரு கெட்டு போயிடும். அவனை வான் பண்ணி அனுப்பிடு. சூர்யா சொல்றாரு அந்த ரவுடியை பார்த்து, இனிமேட்டு நான் உன்னை எங்கேயும் பார்க்க கூடாது. பார்த்தேன், அதான் உன்னோட கடைசி நாளா இருக்கும். ஓடிடுறா. இந்த ரவுடியும் ஓடுறாரு. அனாமிகா கேக்குறாங்க, விஜய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து என் மேல பழிய தூக்கி போடுறாங்க. சரி விஜய், உங்ககிட்ட போய் நியாயத்தை கேக்குறேன் பாருங்க. நீங்களே இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. இனிமேட்டு உங்ககிட்ட எந்த நியாயத்தையும் நான் பேச முடியாது. விஜய் அழகிய பாக்குறாங்க, அழகி விஜய பாக்குறாங்க. இத அனாமிகா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாங்க. விஜய் முட்டி போட்டு அந்த சின்ன பொண்ணு அழகி கிட்ட என்ன மன்னிச்சிருன்னு கை கூப்பி மன்னிப்பு கேட்கிறார். எல்லாரும் அதை பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.